யாத்திராகவும் 19 அதிகாரத்துல சில வசனங்கள் மட்டும் படிக்கிறேன். முழு அதிகாரம் 25 வசனங்கள் இருக்குது. குறிப்பா சில வசனங்கள் சொல்றேன். 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு கார்மேகம் வரும், கருமையான மேகம் வரும். அப்ப அந்த கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன்றார். ஒரு மேகம் வந்து கடந்து வரும். அப்ப அந்த மேகத்துல இருந்து உன்னோட பேசுவேன்றார். அடுத்து 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து பரிசுத்தமாக இருக்கணும்ன்றார். தேவ பிரசன்னத்துக்கு தேவ பரிசுத்தம்ன்றாரு. இது பிசிக்கலா சொல்றார். நமக்கு ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவலா நமக்குள்ள இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்பதான் அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 11வது வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலை மேல் இறங்குவார். இப்படி சொல்றாரு பாருங்க. பரிசுத்தப்படுத்தி 3ஆம் நாளில் கர்த்தர் இறங்கி வருவார். 12வது வசனம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். இந்த மலைக்கிட்ட யாரும் வரக்கூடாது. மிருகமோ மனுஷனோ யாரும் வரக்கூடாதுன்றார். பாவம் செய்கிறவன் கிட்ட வர முடியாதுன்றார். அவன் எரிஞ்சு போயிடுவான்றார். 16வது வசனம். அதே யாத்திராம் 19 அதிகாரம் 16வது வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காலசத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்கள், மின்னல்கள், கார்மேகம், மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. அது மாதிரி பண்ணி பாருங்க. இவ்வளவு வரும்போதுதான் பாளையத்தில் இருக்க ஜனங்கள் நடுங்குறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி வருது பாருங்க. 17வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அடிவாரம் வரைக்கும் தான், அதுக்கு மேல யாரும் வரக்கூடாது. எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறார். 18வது வசனம். கர்த்தர் சீனாயின் மலை மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பயங்கர புகை மண்டலம் வந்துருச்சு. அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சியான மாதிரி ஆகுது. இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இது எங்க உங்களுக்குள்ள நீங்க நல்ல பைபிள் நிறைய படிச்சீங்கன்னா, இந்த படிக்கும் போதே உங்களுக்கு ஆண்டவர் இதோடைய எங்க இன்னொரு இடத்துல நடந்ததுன்றதை உணர்த்துவார். எங்க நடந்தது இதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல பவுலும் சீலாவும் நடுராத்திரில ஜெபிக்கும் போது, அவங்க துதிக்கும் போது என்ன நடக்குது? பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அந்த சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருச்சு. சங்கிலிகள்லாம் அருகுண்டு விழுந்துருச்சு. அப்ப அது இன்றைக்கும் சாத்தியம். அதுக்குத்தான் அவங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க ஒரு இடத்துல இறங்குதுன்னா சரீரத்துல எந்த வியாதி இருந்தாலும் சுகமாகும். இந்த வியாதி இருந்தாலும் சுகமாகும். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாக தொழித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசே பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு. இதெல்லாம் ஜனங்களுக்கு கேட்குது. ஜனங்களுக்கு என்ன, 2 பேரும் பேசுறது கேட்குது. ஒரு உதாரணம் எப்படி சொன்னோம்னா, பென்னிஹின் 17 வயசுல ரட்சிக்கப்படுறாரு. 18 வயசுலயே அடுத்த வருஷமே ஆண்டவருக்கு மேடையை கொடுத்துட்டார். பென்னிஹினுக்கு கேப்டன் குல்மான ரொம்ப பிடிக்கும். கேப்டன் குல்மான் மீட்டிங் எங்க நடந்தாலும் பென்னிஹின் எத்தனை மணி நேரம்லாம் டிராவல் பண்ணி அந்த மீட்டிங்ல உட்காந்து பார்ப்பார். அந்த அம்மா பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருக்கு, இது மாதிரி ஊழியம் பண்ணணும்ட்டு. சோ ஒரு பென்னிஹின் என்ன பண்றாரு, கேப்டன் குல்மான் மாதிரியே அதே பாணியில வர்ஷிப் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த அம்மாவுடைய இதுல அப்படின்னா நிறைய பேர் கொயர் நிற்பாங்க. அந்த பாடகர் குழு அவங்க எல்லாம் நிறைய பாட்டு பாடுவாங்க. பாடி நல்லா வரும்போது, நல்ல ஒரு பிரசன்னம் இருக்கும்போது அந்த அம்மா மேடையில ஏறி வருவாங்க. ஓப்பன் மிராக்கிள் நடக்கும். அந்த அம்மா கேப்டன் குல்மான் மீட்டிங்ல யாரும் வீல் சேரை தூக்கி உள்ள போகக்கூடாது. வீல் சேர்லாம் வெளியே வச்சுட்டு அப்படியே ஆட்களை தூக்கி தூக்கி உள்ள கொண்டாந்து வைப்பாங்க. அவங்களாம் அப்படியே எலும்பு நடப்பாங்க. கையிலால் கை முளைக்கும், காலில் கால் முளைக்கும். கண்ணு முன்னால மிராக்கள் நடக்கும். செவிட்டு காது திறக்கும், குருட்டு கண்ணு திறக்கும்.
ஓப்பன் மிராக்கள் நடக்கும். பென்னிகின் காசை இதே மாதிரி நம்மளும் பண்ணணும்ட்டு அதே மாதிரி அந்த பாடல்களுக்குள்ள பாட வைக்கிறாரு, அதே மாதிரி நடத்துறாரு. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் வரல. அவர் என்ன பண்றாரு? கம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை வாரும், பரிசுத்த ஆவியானவரை வாரும்னு கூப்பிடுறாரு. அப்ப என்ன ஆண்டவரே பிரசன்னம் வரலையா அப்படின்ற மாதிரி ஆயுதம் இருக்கு. சரி, கேப்டன் குல்மானுக்கு இருந்த கிருபை நமக்கு இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் தான் கொயர் மாஸ்டர். அவர் தான் அதை கண்டக்ட் பண்றாரு கொயரை. அவரை பார்த்து சரி திரும்பவும் பாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா பாட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, இவர் பிரசங்கம் பண்ணணும், ஆனா பிரசன்னம் இல்லை. சரி, அப்ப நம்ம திரும்ப கொஞ்ச நேரம் பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு அந்த கொயர் மாஸ்டர் நேரம் கையை நீட்டுறாரு, இந்த பாட்டை நீ தொடங்குன்னு சொல்லி. அதுக்காக கையை நீட்டினா அந்த கொயர் மாஸ்டர் கீழே விழுந்துட்டாரு. இவர் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொருத்தரை நீங்க பாடுங்கன்னு சொல்ல நீட்டினா அவர் விழுந்துட்டாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாராம், பென்னிகின் நான் ஏற்கனவே இங்க இருக்கிறேன், நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நீ வா வா வான்னு இருக்கேன், ஏற்கனவே நான் இங்க இருக்கிறேன் நானு. நீ கையெடுத்து அந்த வீல் சேர்ல இருக்கான் பாரு, அவனுக்கு நேரம் நீட்டுன்னு இருக்காரு. அந்த கையெடுத்து நீட்டினோடனே அவன் வீல் சேர்ல எந்திரிச்சு நின்ட்டான். அப்பதான் சொன்னாராம், அந்த வல்லமை இருக்கு இப்ப இந்த இடத்துல, என்னுடைய இருக்குது, என்னுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்குது. நீ இறங்கி போக வேண்டாம், நீ இறங்கி போய் ஒவ்வொருத்தர் மேலையும் கை வைத்தலாம் நீ ஜெபிக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அவனை மேல வர சொல்லு. மேல வர வர கீழாவாங்க, அற்புதங்கள் பார்ப்பனாராம். உடனே அவர் பென்னிகின் என்ன சொன்னாரா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த இடத்துல மேல வரவனெல்லாம் மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சு. அப்படி போல நீங்க மத்தவங்களை பார்த்து பார்த்து இப்படித்தான் போல அப்படித்தான் நினைக்க கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் யோசுவா ஒரு வாலிபன், ஆனா மோசே வயசானவர், 80 வயசுக்கு மேல அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அசிஸ்டண்டா இருக்காரு யோசுவா. ஆசரிப்பு கூடாரத்துல இவர் வெளியே நிற்பார். அவர் உள்ள போய் என்ன பண்ணுவார், மோசே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவர் எல்லா ஆண்டோட்ட ஆராதிச்சு ஆண்டவரோட பேசிட்டு வெளியே வருவாரு. இந்த பையன் அக்கமணி பண்ணணும் யோசுவா. அதே மாதிரி சீனாய் மலை மேல போகும்போது ஆறுகளே நின்றுக்குவார். அதுக்கு மேல மோசே மட்டும் தான் மேல போவார். அவர் 40 நாள் அங்க 6 நாள் காத்திருந்தார். அப்புறம் 40 நாள் பேசுகிறார். அந்த 46 நாள் இவர் காத்திருந்தார். இப்படிதான் இருந்தது. ஒரு நாள் மோசம் எடுத்துக்க போறேன்ட்டார் ஆண்டவர். அப்ப யாரு எனக்கு அடுத்து தலைமை ஏற்று நடக்கிறது, யாரு நெக்ஸ்ட் லீடர்? யோசுவா தான். அவன் தலையில கை வையினாரு. வச்ச உடனே உன்னுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னு மோசை தூக்கி போயிட்டாரு. இப்ப யோசுவா என்ன கணக்கு பண்ணிருப்பாரு? மோசே 40 வருஷம் அரண்மனையில இருந்தார். அப்புறம் 40 வருஷம் பாலைவனத்துல இருந்தார். 80 வயசுலதான் ஆண்டு ஊழியத்தை கொண்டு வந்தார். 86 வயசுலதான் என்னை ஊழியத்தை கொண்டு வரப்பாரு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். மோசையோட இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அவ்வளவுதான். இம்மிடியட்டா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால இன்னைக்கு மத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு இப்படிதான் நடத்தினார், நம்மளும் இப்படி நடத்தான்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தர் சில பேர் நினைக்கிறாங்க, யோனா மாதிரி நான் எங்க போனாலும் என்னைய ஒரு மீன் கவுற மாதிரி என்னைய கல்வி கொண்டாந்து என்னைய ஊழியம் பண்ண வச்சிருவாரு, அதனால நான் என் போக்குல எப்படி ஆப்போசிட்ல போனாலும் ஆண்டர் கொண்டாந்துருவார். இல்ல, யோனாவுக்கு செய்தார், உங்களுக்கு செய்வாரா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சில பேரு ஊழியம் பண்ண வேண்டியவங்க, நல்லா நான் செட்டில் ஆகிக்கிறேன், நான் உலக வேலையை பாக்குறேன், செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வாரேன்ட்டு போனாங்க. அப்படியே விட்டாரு. அவர் சவுலுக்கு பின்னாடியே போல, சவுல் கீழ்ப்படியில உடனே சவுலை விட்டுட்டு தாவிக்கிட்டு வந்துட்டார். அதனால ஆண்டவரே என் ஊழியத்துல பயன்படுத்த இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே ஆண்டு பயன்படுத்தணும், என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். நீங்க ப்ரிப்பேர் ஆகாம ஆண்டவர்களை பயன்படுத்த முடியாது. நீங்க வேலையில இருக்கீங்க, இது ஊழியம், இது வேலை. நீங்க வேலை பார்த்தே இருக்கீங்க, எனக்கு ஊழியம் பண்ணு கேட்குறீங்க. அப்ப ஊழியம் பண்ணுன்னா இதுக்கு இடையில ஒரு ஏரியா இருக்குது. நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். நீங்க அதிகமாக பைபிளை படிங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. பைபிளை அதிகமாக படிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வீங்க. ஆவிக்குரிய பிரமாணம் என்ன, ஆவிக்குரிய ரகசியம் என்ன, கர்த்தர் எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார், ஆண்டோடைய சித்தம் என்ன, ஆண்டோடைய சிந்தை என்ன, அவருடைய ராஜ்யம் என்ன, அவருடைய நீதி என்ன, இது கூட தரவு நாலேஜ் வேணும். ரூத்தை ஏன் ஒரு செகண்ட் லைஃப் கொடுக்கிறார், ஏன் ஃபர்ஸ்ட் லைஃபே கொடுக்கல, ஏன் மோவாபிய குலத்துல பிறக்க வைக்கிறார், எஸ்தரை ஏன் அனாதைய படைச்சார்,
யோசுவா அவளை பரிசுத்தமான மனுஷனை ஏன் குற்றப்படுத்தி சிறைச்சாலையில போட்டு ஏன் அவளை கஷ்டப்படுத்துறார்? ஏன் தானியேல் அன்னகராக கொண்டு வருகிறார்? ஏன் பவுலுக்கு எவ்வளவு பாடுகள்? இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் முதல்லயே அவர் எடுத்திருக்கலாமே. ஸ்தேவானை கொல்றதுக்கு முன்னாடியே பவுலை பிடிச்சிருக்கலாமே. ஏன் ஸ்தேவானை கொல்ற வரைக்கும் காத்திருக்கிறார்? ஒரு கொலை நடந்துருச்சே. இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுவாரு. இது பைபிளை தான் முதல்ல பேச ஆரம்பிப்பார். உங்களோட ஆண்டவர் பேசணுமா? ரொம்ப சிம்பிள். பைபிள் அதிகமா படிங்க. பைபிளை வச்சு அதிகமா உங்கள்கிட்ட பேச 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 இதுதான் அவங்க அறியன்வார். இதுதான் யோசிப்பு மாதிரி, இது எஸ்தர் மாதிரி, இது ரூட் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இது தேவை சித்தம் தான், ஆனா என்னுடைய வேலை இல்லைன்னு. திஸ் இஸ் நாட் மை அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாரு. ஏன் இதை செய்யலாமா ஆண்டவரின் போது, இல்ல இது நேரம் இல்ல சொல்லிக் கொடுப்பாரு. யாத்திரா 20ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தை நின்று. ஜனங்கள் பயப்படுறாங்க பாருங்க. இடி முழக்கம், மின்னல்கள், எக்கால சத்தம். பிதாவின் காலத்தை யோசித்து பாருங்க. இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த மெல்லி சத்தத்தோட பேசுறாரு. ஆனா அப்ப எப்படி இருந்துச்சு பாருங்க. 19ஆம் வசனம், மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஆண்டவர் பேசினா நாங்க செத்து போயிருவோம்ன்றார். ஏன்னா மகா பரிசுத்த தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பேசி நாங்க கேட்டோம்னாலே செத்து போயிருவோம்ன்றாங்க. 20ஆவது வசனம், அதே 20ஆவது வசனம், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார் என்றார். ஏன் அந்த பயம்ன்றது சொல்றாரு பாருங்க. பயப்படாதீங்க, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுதினார். ஆண்டவரை குறிச்ச பயம், மனசாட்சியில ஆண்டவரை குறிச்ச பயம், அதுக்காக தான் அந்த பயம் உங்களுக்கு வருதுன்றார். 22ஆவது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். எப்படி பேச? வானத்திலிருந்து சத்தம் வருதுன்றார். வானத்திலிருந்து பேசினேன்னு. அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். எதுனாலும் ஏதோ சுரூபத்தை பண்ணிடாதீங்க, சுரூபத்தை பண்ணி வணங்கிறாதீங்கன்றாரு. 24ஆம் வருஷம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் நிழலாட்டம். நமக்கு இப்ப இது வெளியே நடக்குது, இப்ப நமக்குள்ள நடக்குது. அன்னைக்கு ஆசாரிப்பு கூட இருந்தது, வெளிப்பிரகாரம் இருந்தது, உள்பிரகாரம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. வெளிப்பிரகாரம் எல்லா ஜனங்களும் வரலாம். உள்பிரகாரத்துல அத்தனை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரிக்கு மட்டும்தான் உள்ள போக முடியும். ஆனா இன்னைக்கு நமக்கு மிக இந்த சரீரம் தான் வெளிப்பிரகாரம், நம்ம ஆத்மா வந்து உள்பிரகாரம், அவுட்டர் கோட் இன்னர் கோட். நம்மளுடைய ஆவிதான் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். நம்மளை அங்கேயே கொண்டு போக வச்சிட்டார் ஆண்டவர். ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால அந்த திரையை ரெண்டால் கிழிச்சிட்டார். நமக்கு உள்ள ஸ்ட்ரைட்டா உள்ள போய் உட்கார்ந்து பேசுற ஆண்டவர், இயேசுவே நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னிங்கப்பா, கல்வாரி சிலுவையில் என்னை சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துகின்றான்னா அடுத்த செகண்ட் யூ கேன் என்டர் இன்டு திஸ் பிளேஸ். அவரோட கூட பேசலாம், தைரியமா அவர் கிட்ட போய் நீங்க பேசலாம். ஆனா என்னதான் பேசினாலும் அவரை ஃபெமிலியர் ஆக்கிடக்கூடாது, அவர் மேல தோல்ல கை போட்டக்கூடாது. சிம்பிளா பேசுவாங்க நிறைய பேர், ஆண்டவரே இதை அப்படி செஞ்சிருக்கப்பா, இப்படி செஞ்சிருங்க, இது செஞ்சிருக்க, இப்ப நான் போறேன், இந்த ஆட்டோ வந்து நிக்கணும்ப்பா, அந்த பஸ் நிப்பாட்டுங்க, அந்த ஃபிளைட்டை நிப்பாட்டுங்க, நான் போய் ஏற வரைக்கும் அந்த ஃபிளைட் போகக்கூடாது, அந்த ஃபிளைட்டை நிறுத்தி போடுங்க, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன் நிற்காதான அந்த ஸ்டேஷன்ல நிறுத்துங்கப்பா. இவங்க வந்தே பாரத்ல போவாங்க, அந்த வந்தே பாரத் லிமிடெட் ஸ்டேஷன், இவங்க போறது ஒரு கிராமமா இருக்கும், இவங்க விசுவாசமா அந்த இடத்துல நிக்கணும் அந்த ட்ரெயின் அப்படின்னு வாங்க, நான் சொன்னா பண்ண நடக்குன்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது.
ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிடக்கூடாது. ஆண்டவர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, பயத்தோடு நடுக்கத்தோட தான் இருக்கணும். அவர்கிட்ட கிட்ட போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோட தான் போகணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? எவ்வளவு க்ளோஸா இருக்க ஆண்டவரோடன்றாங்க. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயபரமான முழுமைக்கு ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? எப்படி வாழணும், எப்படி இந்த பூமியில அந்த வாழணும் எழுதி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு, எத்தனை ஜனங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ன்றார். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலை 11ஆவது வசனம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 11-13. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையின் வானத்தை, அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகம் அந்தகாரம் சூழ்ந்தது. மோசே இருந்த இடத்தை யோசித்து பாருங்க. அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய, வானத்துக்கு நெட்ட பெரிய அக்கினி எரியது, இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. எப்படி பாருங்க. ஆனா நமக்கு அப்படி இருக்கா? அப்படி இல்லை. இனிமையா பேசுறார், நமக்குள்ள பேசுறார். என்ன அதுக்காக எவ்வளவு நெருங்கி வந்துட்டார் பாருங்க. 12ஆவது வசனம், அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆண்டவர் மோசையோட பேசும்போது இவங்க எதையும் பார்க்கல, ஆனா அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சு. 13ஆவது வசனம், நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாக தம்முடைய உடன்படிக்கை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளை எழுதினார். 2 கற்பனை 10 கட்டளை எழுதினார் பாருங்க. அதை சொல்றாரு, உன் தேவனை கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன், கன்சூமிங் ஃபயர், அழிச்சு போட்டுற மாதிரி அழிக்கிறார். அப்படி ஒரு பட்சிக்கிற அக்கினி, வல்லமையானவர் என்றார். இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் அப்படின்னு எப்படின்னா பெரிய புக், அது டிக்ஷனரி மாதிரி. இந்த எபிரேய மொழியில எழுதுனது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில எழுதுனது. இந்த ரெண்டும் வந்து என்னென்ன அர்த்தம். இப்ப வந்து அங்க மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம், கபோத்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், இக்கபோத் அப்படின்னா என்ன அர்த்தம், பேசபா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சித்தினான என்ன அர்த்தம், ரெகபோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு அந்த அர்த்தம் போட்டிருக்கோம். நீங்க அந்த டிக்ஷனரில அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய இங்கிலீஷ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்து தமிழை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். இப்ப அது ஆன்லைன்லயே இருக்கு உங்களுக்கு. நீங்க ஆன்லைன்லயே நீங்க அதுக்கான பைபிள் இருக்குது, நீங்க அந்த பாப்பப் வரும். ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். இப்ப கபோத் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பக்கத்துல. அந்த நம்பர் கிட்ட போய் வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோடைய அர்த்தம் உங்களுக்கு பாப்பப் வரும், அப்படி ஒரு விண்டோ. அதனால ஈஸியா நீங்க அதை என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அது இன்னைக்கு வந்து நீங்க நெட்ல போட்டீங்கனாலே இதுக்கு வந்து இந்த ஹீப்ரு வேர்டுக்கு இந்த இதுக்கு என்ன ஹீப்ரு வேர்டு, இப்ப கபோத்துன்னு போறீங்க போட்டு இந்த ஹீப்ரு வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் நெட்ல ஈஸியா. இப்ப வந்து இந்த குளோரி, மகிமை, கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்குதுன்னு பாக்குறோம். சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு, ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு, தேவாலயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சுன்னு பாக்குறோம். அப்ப அந்த மகிமைக்கு என்ன வேர்டுன்னு கேட்டீங்கன்னா ஹீப்ருல கபோத் பேரு. இது ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல 3519 3519 3519 நம்பரு. கபோத், KABOWD, கபோத். ஆனா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா KAWBOD, கபோடு, கபோடுன்னு. கபோது நீங்கன்னா அதுக்கு பேர் குளோரியஸ், மகிமை, கபோத் அப்படின்னா. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16-18 வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது, 7ஆம் நாளில் அவர் மேகத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டார். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. பாருங்க, அந்த மேகம் போல இருக்கு, அந்த மகிமை மேகம் போல இருக்குது. 6 நாள் அதை மூடி இருந்தது, மேகம் 6 நாள் அந்த இருந்தது, அந்த மலையை மூடி இருந்தது.
7ஆம் நாளில் அவர் மேகத்திலிருந்து மோசையை கூப்பிட்டார். இப்ப 6 நாள் காத்திருக்கிறார் மோசே. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? நீங்க உங்க ஆவியில காத்திருக்க பழகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பிரைஸ் பண்ணி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் பார்த்து போயிருவாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நல்ல ஆண்டவர் பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, டங்ஸ் பேசி பார்ப்பாங்க, ஆண்டவர் பேசுறாரா பார்ப்பாங்க. பேசலையா உடனே ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துருவாங்க. காத்திருக்க பழகணும். ஜெபத்துல ஆண்டவரே என்னோட பேசும் ஐயா, இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசும். இந்த காரியத்தை குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என்னோட பேசும். நான் இடம் வாங்கி வீடு கட்டுறதா, இல்ல ஏற்கனவே கட்டின ஒரு புது வீட்டை வாங்குறதா, இல்ல ஒரு பழைய வீட்டை வாங்கி நானு புதுப்பிச்சுக்கவா, எனக்கு சொல்லுங்கப்பா நீங்கடா உங்களோட ஆண்டு பேசுவார். எப்படி பேசுவார்னா, இடத்த உடனே நீ இடம் வாங்கி கட்டு, புதுசா கட்டு அப்படி சொல்ல மாட்டார். இல்ல நீ இப்படி பண்ணு, ஒரு புது வீட்டை கட்டி இருக்கிறத பாரு, அதை வாங்கிரு. இல்ல ஒரு பழைய வீட்டை வாங்கி அது புதுப்பிச்சு வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. வாட் டு யூ ஃபீல் கேட்பார். நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரு உங்களை. அப்ப உங்களை யோசிக்க வைப்பாரு. உங்களை அப்படி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆப்ரேட் பண்ண மாட்டாரு. டூ திஸ், அதை செய்யாத, இது செய் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. உங்களை யோசிக்க வைப்பாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு. ஒரு இடம் வாங்கினா நிறைய விலை ஆகும் ஆண்டவரே இந்த இடத்துல, அப்ப அவுட்டர்ல வாங்கினா அப்படின்னு கேட்பாரு. இதான் முகமுகமா பேசுறது. அப்ப அவுட்டர்ல வாங்கினா நான் வெளியே வந்துடுவேன், பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு உள்ள வரணும், நான் ஆபீஸ்க்கு உள்ள வந்துட்டு போகணும், அது பெரிய அலைச்சலாயிருங்க. பிள்ளைகளை எப்படி அலைவாங்களாண்டவரே. சரி, உள்ளுக்குள்ள ஒரு வீட்டை வாங்கு, இந்த ரேட்டுக்கு இங்கெல்லாம் வீடு கிடைக்காது, அப்போ பழைய வீட்டை ஒண்ணு வாங்கு. பழைய வீடுன்னா அது ரொம்ப பழசாயிரும், அது பழைய வீட்டுக்கு ஆண்டவர் போகணும், புது வீட்டுக்கு போகலாம்ல. அப்ப உன் பட்ஜெட் என்ன, உன் கையில என்ன இருக்குன்னு, இவ்வளவு அமௌண்ட் இருக்கு ஆண்டவரே, இந்த அமௌண்ட்டுக்கு எங்க இருக்கு போய் பாருன்னு நடத்துவாரு உங்களை. ஏன்னா கானானுக்குள்ள போ, நான் சொல்றேன் கானானுக்குள்ள போகணும் அப்படி சொல்லல. 12 பேர் அனுப்ப சொல்றாரு மோசைய. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருத்தர 12 பேர் அனுப்ப சொல்லி 12 பேரும் பார்க்கட்டும்ன்றாரு. 12 பேரும் பார்த்த பிறகு 10 பேர் நெகட்டிவா பேசுறான். நம்ம அங்க வெட்டிக்கிளிமா இருப்பாங்க, அரக்கர்களா இருக்கிறாங்க, ஏனோக்கியர்கள் அரக்கர்களா இருக்காங்க, நம்மள வெட்டிக்கிளிமா இருக்கோம்னு. காலேபு யோசுவா மாத்தணும்னு சொல்றாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் அவங்களை அழிச்சு அந்த நிலத்தை நமக்கு கொடுப்பாரு, அந்த கானான் தேசத்தை. ஏன்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்றதுதான் அது அனுபவமாக காமிக்கிறாரு. சோ நமக்கு எல்லாம் அனுபவமாக நடத்துவாரு. இப்ப இவன் யூதாஸ் காரியத்தை எடுத்தோன்னு சொல்லிட மாட்டாரு. இவன் யூதாஸ் காரியத்தை இவனை சேர்த்துக்காத, இவன் கேயாசி இவனை சேர்த்துக்காத, இவன் பீலையாம் இவனை சேர்த்துக்காத, இவன் ஆமான் இவனை சேர்த்துக்காத அப்படின்னு சொல்ல மாட்டாரு. எல்லா காரியம் சொல்ல மாட்டாரு. முதல்ல ரொம்ப அனுமதிப்பாரு அவங்களை. நம்ம வாழ்க்கையில அதை அனுபவப்பட்டு அந்த கசப்பை உணர்ந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, தெரியுதா இதான் யூதாஸ் காரியம், இதுதான் கேஎஸ்சி, இதுதான் பீலையாம் பண்ண காரியம்ன்றவார். அடுத்து உங்க பீலையாம உங்க வாழ்க்கையில விட மாட்டார், அடுத்து விட மாட்டார். ஏன்னா நீங்க அனுபவப்பட்டால்தான் நீங்க சரியாவீங்கன்னா அனுபவத்துல நடத்துவார். ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, நான் என்னை சவுல் துரத்தி வருவானா, நான் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு போறேன், சவுல் என்னை துரத்தி வருவானா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, ஆமா துரத்தி வருவான்றார். நம்ம நினைப்போம், அவன் துரத்தி வரான்னு என்ன பண்ணணும், இவர் சவுளை தடுத்து போட்டுருவேன், நீ பயப்படாம போ, நான் சவுளை நானு பாத்துக்கிறேன்னு சொல்லணும்னு நினைப்போம். அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, சவுளுடைய நேச்சர் துரத்துறதுதான், அவன் துரத்தி வருவான், நீ அங்க போகாம உன்ன என்ன பண்ணு பாதுகாத்து கொள்ளுன்ற. அவன் துன்மார்க்க நான் இப்படிதான் இருப்பான். ஏன்னா இவர் காலகட்டம் வேற, இவருடைய டைம் பிளான் பிரகாரம் சவுளை இப்ப எடுக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும், அப்பதான் எல்லாம் டைம் பிரகாரம் நடத்துறாரு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாரு. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான், இப்போ ஒருத்தர் முன்னாடி சொல்லுவாங்க, என்னை மேலே அதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான், ரொம்ப ஹியூமிலேட் பண்றான் அப்படின்னு நான் அடிச்சிடுறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல மாட்டாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உடனே ரிசைன்மெண்ட் வராத, வெயிட் என்னுவாரு. அப்ப அதை வெயிட் பண்ணணும். இப்ப நீங்க இந்த ஊரின் தும்மின் படிச்சிருப்பீங்க.
தேவ சித்தத்தை எதனால அறிஞ்சுக்குவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல? ஊரின் தும்மி மூலமான்ட்டு. அது என்ன ஊரின் தும்மும்னா, அது ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த என்ன சொல்றது, இந்த விளையாடுவாங்கல்ல ஒரு இது பிள்ளைங்க, டைஸ் தாயக்கட்டைன்னு வச்சுக்கோங்க. தாயக்கட்டையே ஸ்கொயரா அப்படி இருக்கும். 2 ஸ்கொயரா, கியூப், 2 கியூப். 2 என்னன்னா ஒண்ணு பிளாக்கா இருக்கும், ஒண்ணு ஒயிட்டா இருக்கும். இது என்ன பண்ணுவான்னா, அந்த ஆசாரியன் ஜெபம் பண்ணி ஆண்டவரே தேவ சித்தத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தேவ சன்னிதானத்துல போடுவான். அதை உருட்டி விடுவான். 2ம் வெள்ளை விழுந்துச்சுன்னா தேவ சித்தம், எஸ் நீ ப்ரொசீட் பண்ணுன்னு அர்த்தம். 2ம் கருப்பு விழுந்துச்சுன்னா நோ, தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். 1 கருப்பும் 1 வெள்ளையும் விழுந்ததுன்னா வெயிட்னு அர்த்தம். இப்ப உடனே செய்யாத, கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு அர்த்தம். இப்படி உங்களுக்கு பேசுவார் ஆண்டவர். அப்ப அதுக்கு நீங்க காத்திருக்கணும். பாருங்க, 6 நாள் காத்திருந்தாரு. கர்த்தர் பேசுவாரா, நீங்க காத்திருக்கணும். அதுக்காக 4 முழுக்க நீங்க காத்திருங்க அந்த மாதிரி சென்ஸ்ல சொல்லல. நீங்க இப்ப நீங்க ஒரு 4 மணிக்கு உட்காருங்க காலையில ஜபத்துல, 6 மணி வரைக்கும் ஜபம் பண்றீங்க, 7 மணி வரைக்கும் ஜபம் பண்றீங்க, அது வரைக்கும் காத்திருக்கணும். நீங்க ஒரு 5 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் காத்திருக்கீங்க, பேசணும்னு வந்துடக்கூடாது. ஒரு 6 மணி வரைக்கும் காத்துருங்க. அடந்த ½ an hour 1 hour காத்துருங்க. அதுக்குன்னு காத்துருங்கன்னா சும்மா அப்படி உட்காந்துருக்கூடாது. டங்ஸ் பேசிட்டே இருக்கணும். ஓலிபா காபா ராகாபா ரோகோ ரீபா ராபா ராபா லீபா காபா ராபா, எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு சொல்லுங்க. ஆபீஸ்ல இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே அப்பா, என்னை இவ்வளவு ஹியூமிலேட் பண்றானே அப்பா, இதுல உட்கார்ந்து இருக்கணுமா அப்பா, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா ஆண்டவரே, இயேசுவே எனக்கு நீங்க சொல்லுங்கப்பா, நானா ரிசைன் பண்ணிட கூடாது ஆண்டவரே, இயேசுவே எனக்கு சொல்லுங்கப்பா. ஓ ரிபா காபா லாபா ரிபான்றீங்க. ஒரு மணி நேரம் அடுத்த 1 நேரம் பேசலையா, டன்ஸ் பேசுறீங்க, பாட்டு பாடணும். ஏதாவது ஒரு பாட்டு. அதாவது நீங்க ரொம்ப கஷ்டமான பாட்டை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஈஸியா பாடுறது, மனப்பாடமா பாடுற பாட்டை பாடிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேசணும், பாட்டு பாடணும். ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் இந்த ஆபீஸ் இருக்கவா ரெசைன்மெண்ட் போவா, எனக்கு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள கேட்டுட்டே இருக்கணும். வாய் பாட்டு பாடணும், அந்நிய பாஷை பேசணும். ஆண்டவர் பேசலையா, திரும்ப அடுத்த நாள் நீங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. டங்ஸ் பேசுங்க, பாட்டு பாடுங்க, ஆண்டவருடைய பிரசனத்திலே இருங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க. பேசுறாரா பாருங்க. 3ஆவது நாள் காத்துருங்க, ஆண்டவர் பேசுவார். அது ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறார் 2 விதம். 1, கர்த்தர் பேசுறது எவ்வளவு முக்கியன்றதை காமிக்கிறார். 2வது, அவர் பேசக்கூடிய விஷயம், உங்க ஆபீஸ் அந்த வேலை எவ்வளவு முக்கியம்ன்றத உங்களுக்கு உணர வைக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடும் நினைக்க கூடாது. அடுத்து 17ஆவது வசனம், யாத்திராகமம் 24 17ஆவது வசனம், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. யோசிச்சு பாருங்க, மலை அடிவாக்க இருக்காங்க, சீனாய் மலை மேல அக்னி பற்றி எரியுது, ஜனங்கள் பாக்குறாங்க. 18ஆவது வசனம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகல் 40 நாள் மலையில் இருந்தான். எப்படி இருக்கு பாருங்க, 40 நாள் அந்த மேகத்துக்குள்ள போய் இருக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னத்துல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்படி பிரசன்னத்துல இருந்தா என்ன ஆகுது பாருங்க. நம்ம பாக்குறோம் யாத்திரா 33:11, முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார். ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படியே என்ன அர்த்தம்? கேள்வி பதில், கேள்வி பதில். இவர் ஒண்ணு கேட்கிறாரு ஆண்டவர், அவர் பதில் சொல்றாரு. அப்புறம் இவர் கேட்கிறாரு, அவரு பதில் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்கன்றதா. என்னாகும் 12 வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆரோண்டி மிரியாம் சொல்றாரு, நான் உங்களுக்கு எப்பவாவது உங்களுக்கு சொப்பனத்துலதான் அவங்கள்ட்ட தரிசனத்தை கொடுத்து பேசுவேன். ஆனா மோசேயோட நான் முகமுகமாய் பேசுகிறேன், என் சாயலை அவன் காண்கிறான்றார். உபாகம் 34 10 முதல் 12 வசனத்தை பாக்குறோம். மோசே போல ஒரு தீர்க்கதரிசிய இதுவரை நீங்க பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போவதில்லை. முகமுகமாய் அவனை போல கர்த்தரோடு முகமாய் பேசுகிற மனுஷன் யாரும் கிடையாது, எந்த தீர்க்கதரிசி கிடையாதுன்றார். அவன் செஞ்ச அற்புதங்களை அடையாளங்களையும் பார்க்கும்போது மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாதுன்றார். அதாவது அவர் பேசின பேச்ச பார்த்தா, சொன்ன தீர்க்கதரிசனத்தை பார்த்தா, கர்த்தரோடு முகமுகமாய் பேசணும் ஒரு தீர்க்கதரிசியை நீங்க இதுவரை கண்டதை ஏன்னு சொல்லலாம்னா, மோசை கொண்டு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டால் கர்த்தரோடு முகமுகமாய் பேசிய தீர்க்கதரிசி வேற யாரும் இருந்ததில்லை என்றார். பிரத்யட்சமா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது.
செங்கலை ரெண்டா பழக்கிறாரு இல்லையா? செங்கல் ரெண்டா பிளந்து போகுது, தண்ணீர் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே ரத்தமா மாறுது, தவளையா வந்து விழுது, பேனா வந்து விழுது, பயங்கரமா நடக்குது. இப்ப இந்த அற்புதங்களை அடையாளம் பார்க்கும்போது இவனை போல ஒரு தீர்க்க திசையில எப்படி வர முடியும்? உங்களுக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஒருத்தர் உன் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடக்கும்ன்றாரு, அது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு ஒரு காரியம் இப்படி நடக்கும், ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அப்ப நான் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்ன்றாரு, அந்த வேலை கிடைக்குது. வேலையே இல்ல, கிடைக்காதுன்னு நேரத்துல வேலை கிடைக்கும்ன்றாரு. அப்ப நீ சொன்னது நடக்குது, அவ்வளவுதான். சொல்றது அது நடக்குது. இங்க வந்து எப்படின்னா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும்போது இவ்வளவு வல்லமை நிறைந்த ஒருத்தர் இருக்க முடியாது அப்படி சொன்னா பரவாயில்ல. இங்க பாருங்க, அவரு மார்க் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார், அதாவது நாசரேத்துக்கு. அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெபஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் குமாரன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். 2வது வசனம், உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்க இருந்து வந்தது? இப்படிப்பட்ட ஞானமா பேசுறானே, இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் தானே, இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது, இவன் தச்சன் அல்லவான்றாங்க. இவன் கைகளினால 2வது வசனம், இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படி இவன் கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இது வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் பேசுறதுக்கும் அவர் மிராக்கிள் பண்றதுக்கும் சம்பந்தம் என்னன்றதுதான். ஒரு தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னான்னு சொல்றாங்க. அவர் சகோதரி சொன்ன மாதிரி அற்புதங்களை செய்யும் சக்தி வேற, தீர்க்க தரிசனம் வர வேற. அவருக்கு மிராக்கிள் நடக்குது. மிராக்கிளை பார்க்கும்போது இப்படி போல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியாதுன்றார். இதை ரிலேட் பண்ணுங்க, இதை ரிலேட் பண்ணி பேசுங்க. இந்த சீக்ரெட் ரிவீல் ஆகும் போது உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நான் கேட்கறது திரும்ப திரும்ப. இப்ப நான் பிரசங்க மாதிரி பண்ணிட்டு போயிடக்கூடாது. நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி இது என்ன ஆண்டவரே, இது எதுலயும் எந்த ஸ்டடி நோட்ஸும் கிடையாது, நீங்க வந்து எந்த இதுலயும் கிடையாது, ஸ்டடி நோட்ஸ் கிடையாது, ரெஃபரன்ஸ் பைபிளையும் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு நீங்க ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணணும். அப்படி ப்ரே பண்ணி அந்த ரெவலேஷன் கிடைக்கும் போது உங்களுடைய உள்ள இருக்கிற இன்னர் ஐஸ் ஓப்பன் ஆகும். உங்க மனக்கண்கள் ஓப்பன் ஆக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை நீங்க பார்க்க ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஈஸியா நீங்க பார்த்துருவீங்க. ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல நீங்க அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஹவு டு டீல் தம்ன்றது தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாலுமே நீங்க எவ்வளவு ஆண்டவர் சொல்றதும் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க பேசுனதே பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பேசுனதே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருப்பீங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஆனா அவங்க ஆரம்பத்துல உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ண, அந்த ஸ்பிரிட்டோட நீங்க மோத முடியாது. அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்டபர்டா நின்று அவங்க என்ன சொன்னாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க வாழ்க்கை எப்படிதாங்க நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுங்க, இதை இழந்தேன், அதை இழந்தேன், இப்படி இழந்தேன், இதை இழந்தேன், அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து சொன்னதுக்கு எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்க ஸ்பிரிட் டயர்டாயிரும். 1 மணி நேரமா நீங்க பேசிருக்கீங்க, ஆனா அவங்க அது எதையுமே கேட்கல, கன்வின்ஸ் ஆகல, ஏத்துக்கல, பழைசே பேசிட்டு இருந்தாங்கன்னா உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும், உங்க எமோஷன்ஸ் டவுன் ஆயிரும், உங்க ஸ்பிரிட் டவுன் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி ரெவலேஷன் கிடைச்சிச்சு. இது ரெவலேஷன் கிடைக்கும் போது உங்களுக்குள்ள பவர் உள்ள பெனட்ரேட் ஆகும். அதுதான் உங்களை யோசிக்க சொல்றது. இந்த யோசிக்கிறது, இந்த திங்க் பண்றது, இந்த இமேஜின் பண்றது தான் அனாயிட்டிங். ஆண்டவர் வந்து உங்களை யோசிக்க வைப்பார், ஆண்டவர் வந்து உங்களை திங்க் பண்ண வைப்பார், ஆண்டவர் வந்து இதை பாரு, இது இப்படின்னு உங்களை போட்டு அப்படி யோசிக்க வைப்பார். பைபிள்ல வேற எங்கெல்லாம் இருக்கு, வேற எங்கெல்லாம் இருக்கு இந்த மாதிரி காரியம், இதோடைய பதில் இங்கதான் இருக்கு, பைபிளுக்குள்ளதான் இருக்குது. எங்க இருக்குன்னு உங்க மைண்ட் இதான் மெடிடேஷன், இதான் மெடிடேஷன். அப்ப இதுல நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சிட்டீங்கன்னா ரியல் லைஃப்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க.
இது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பார்க்கலான்றது தான் அவங்க அவ்வளவு வரைக்கும் நான் பேச வச்சது. எல்லாரும் மிச்சவங்க எல்லாமே இப்ப நீ ஒவ்வொருத்தரும் சொன்ன ஆங்கிளை எல்லாருமே பார்த்திருப்போம். இப்ப நான் வந்து ஒரு ஆங்கிள் தான் பார்த்திருப்பேன், ஒரு சேனல்ல, ஒரு டைமென்ஷன்ல. சோ நான் வெஸ்ட்ல இருந்து பார்த்திருப்பேன். ஆனா 8 திசை இருக்குது. ஒவ்வொருத்தர் பேசும்போதும் எங்களுக்குள்ள அந்த சேனல் ஓபன் ஆகும். இப்ப நாங்க அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி யோசித்து பார்ப்போம் எல்லாருமே. இயேசு கிறிஸ்துக்கு அதான் நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட உட்கார்ந்து இருக்கும் போது 12 பேர் உட்கார்ந்து இருந்தாருன்னா, அதுக்கப்புறம் நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் சூஸ் பண்ணது தன்னோட 12 பேர். ஆனா அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அதே மாதிரிதான் பவுல் சுத்தி தீமை உட்கார்ந்து இருக்கு. தீமோத்தி, தீத்து, எப்பாப்ராத்து, ஆக்லால், பிரிஸ்சில்லா, லூக்கா, இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும். இப்படிதான் ஒரு டீமா இருந்தாங்க. என்ன நடந்திருக்கும்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, இவங்க எல்லாரும் பதில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரிதான் நடந்திருக்கும். அதனால நீங்க சொன்னதெல்லாம் வந்து இது தப்பு ரைட்டுன்னு எடுத்துக்காதீங்க. இப்ப கரூர்ல இருந்து ஜெனிஃபர் பேசிச்சு, மொத்த மோச கேரக்டர் சம பண்ணிருச்சு. ஷார்ட்டா ஃபுல்லா சம பண்ணிருச்சு. அவங்க விமலா பாபா அவங்க சொன்னது வந்து பேஷன்ஸ், காத்திருந்தான். அப்ப நமக்கு தெரியுது ஒரு ப்ராஃபிட் வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்றது. அப்புறம் அவங்க கோலின் கிரேஸும் அவங்க இந்திராணி, அவங்க இந்திராணி தானே கோயம்புத்தூர்ல இருந்து, அவங்க 2 பேரும் கரெக்டா பாயிண்ட் வந்துட்டாங்க. ஆனா மிச்சமெல்லாம் சொல்லி பயந்துட்டாங்க. அவங்க கோலின் கிரேஸ் வந்து கரெக்டா வந்தாங்க. அதாவது இது எப்படி நீங்க இதை அப்ரோச் பண்ணணும், ஹவு டு மெடிடேட் த பைபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி சொல்ல மாட்டாங்க, பைபிள் காலையில சொல்லி தர மாட்டாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, இது வந்து ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற மாதிரி யோசித்து பாருங்க. ஆண்டவரே நம்மகிட்ட பேசுறாரு. நானும் மோசையும் முகமுகமா பேசுனது போல நான் வேற யார்ட்டும் பேசுனது இல்லைன்ற என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே என்ன ஆகும், 12வது இடத்துல பார்த்திருக்கோம், 6-8 வசனம். நான் வந்து ஒருத்தன் ப்ராஃபட் ஆயிருந்தா அவனுக்கு சொப்பனத்துல நான் தரிசனத்துல பேசுவேன், எப்பவாவது நடக்கும் அது. ஆனா மோசையோட நான் முகமுகமா பேசுறேன், ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரின்றாரு. அப்ப நீங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னா, ரிலேஷன்ஷிப் சொல்றாரு. சோ வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஐ ஹாவ் வித் மோசஸ்ன்றத சொல்றாரு. அப்ப மோஸ்ட்லி வந்து என்னோட முகமுகமா பேசுவான்னா, அவங்க அழகா சொன்னாங்க, அந்த கோலின் கிரேஸ் இந்த சிஸ்டர். ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள மோசையும் கர்த்தரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்த உடனே மோசை மிராக்கள் நடக்குது. இங்க வந்து கசந்தா மதுரமாக மாறுது, தண்ணீர் 2ஆ பழக்குது, தவளையா வந்து விழுகுது, தூசி எல்லாம் பேனாகுது, எல்லாம் நடக்குது. அப்ப இவ்வளவு நடக்கிறது யாருக்காகனா, கர்த்தர் அவரோட இருக்கிறாரு. விண்டிகேஷன் வாங்குறதுக்கு பேரு. நீங்க இண்டிகேஷன் வீ கொண்டு விண்டிகேஷன் அப்படின்னா, யோசேப்போட கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் காரி சுத்தி விளையாடா இருந்தான். யாக்கோபோடு இருந்ததுனாலதான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆடுகள் அவனுக்கு ஃபேவரா வந்துச்சு. லாபானுடைய ஆடுகள்லாம் யாக்கோபுக்கு ஃபேவரா சேர்ந்துச்சு. அப்ப தாவீதோட இருந்ததுனால சவுல் முன்னாடி தாவீது வர 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 பலத்து போனான் இருக்கு. அப்ப நம்மளோட கர்த்தர் இருந்தாருன்னா, நீங்க இவ்வளவு அற்புதங்கள் அடையாளம்னா யூ ஆர் ரெப்ரசன்டிங் காட். அதான் அவங்க சொன்னதுடைய அர்த்தம். பயப்படக்கூடாது, பேசும்போது பயப்படக்கூடாது. அந்த பயம் ஒன்னா, ஆண்டவரே இதை ஒரு முறை 2 முறை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்குள்ள ஃபார்மா வரும். அது எஸ் எஸ் எஸ்ன்னு தோணும். அந்த எஸ்ன்னு தோணிச்சுனாலே ஆண்டவரோட பேசுனா அர்த்தம். கான்பிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த கான்பிடன்ஸ் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. இப்ப நான் எப்படி பேசுறேன்னா, இதுக்கு பல விதத்துல நான் இதுக்கு வெளிப்பாடு கொடுக்க முடியும். இதை வச்சு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வாரம் நான் கத்தல் சித்தனால அடுத்த வாரம் அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மூமெண்ட்ல என்ன பேசுகிறீன்னு நான் கேட்கணும். நம்ம இந்த மூமெண்ட்ல இதுக்கான ரெவலேஷன் என்னன்னு அப்ப நீங்க சொன்னதுக்கு சம்ம பண்ணி சொல்றேன். நான் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, ஷாலிநாத் சொன்ன மாதிரி நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. எல்லா ப்ராஃபிட்ஸுமே ஆண்டவரோட ரிலேஷன் இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துலயும் மோசையை அவர் கனப்படுத்துறார். நான் மோசையை கொண்டு செய்தது போல வேற யாரை கொண்டும் நான் செய்யல, மோசையோடு நான் பேசுனது மாதிரி நான் பேசலன்றார். இவர் சொல்றாரு, அவர் செய்யறாரு.
இவர் கரத்தை எடுத்து நீட்டுன்னு தான் சொல்றாரு. இவர் கரத்தை எடுத்து நீட்டுன்றாரு, அவர் நீட்டும் போது அங்க அற்புதம் நடக்குது. இந்த கோலை எடுத்து நீட்டுன்றாரு, நீட்டும் போது அங்க அற்புதம் நடக்குது. வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு, அண்ணாந்து அண்ணாந்து பார்க்கும்போது அங்க இருந்து எல்லாம் அற்புதங்கள் நடக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடணும்? நீ என்னோட நீ இருந்தேன்னா, என்னோட நீ என்னுடைய பிரசன்னத்துல இருந்தேன்னா, என்னோட என் பாதத்துல இருந்து நீ இருந்தேன்னா, உன்னை கொண்டு போய் இதே மாதிரி அற்புதங்கள் அடையாளம் நான் செய்வேன். உன்னை போல யாரும் இதுவரைக்கும் தீர்க்கதரிசி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்கலன்னு பயன்படுத்த முடியும். ஒருத்தர் இப்ப நிக்கிறீங்க ஸ்டேஜ்ல 10 ப்ராஃபட்ஸ், ஒரு ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 10 பேரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், எவ்வளவோ கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ப்ராஃபட் சொல்றாங்க, உக்ரைன்ல என்ன நடக்கும்ன்றாங்க, ஈரான்ல இப்படியாக முடியும்ன்றாங்க, இந்த தேதியில இந்த மாதத்திலே இப்படியாக ட்ரம்புக்கும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ உட்கார ஈரான் உட்கார்ந்து இப்படியாக ஒரு அக்ரிமெண்ட் போடப்படும், அந்த கப்பல்லாம் திறக்கப்படும். ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த தேதியில இந்த மாதத்துல இந்த வருஷத்துல உக்ரைன் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இடத்துல போய் ஒருத்தன் ஒரு கை இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவின் நாமத்துல ஒரு கை முளைக்க கிடக்குதுன்றீங்க, அவன் கை முளைச்சிருச்சு. எது பெருசு? எந்த தேதி எந்த மாசம் சொன்னவனா, உங்க ஆதார் கார்டு நம்பர் என்ன, உங்க செல்போன் நம்பர் என்னன்னு சொல்றான். நீ வச்சிருக்க செல்போன் நம்பர் இது, உன் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது, உன் பாஸ்வேர்டு இது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா நீங்க கண்ணு முன்னால ஒருத்தன் பிளைண்டுக்கு கண்ணு கொடுக்குறீங்க. இன்னொருத்தன் ஒரு அம்மா வெஜிடபிள் மாதிரி ஒரு பையனை வச்சிருக்குது, இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாக கிடக்குதுன்றீங்க. ஒரு பைத்தியத்தை அங்க என்ன பண்றீங்க, அங்க அற்புதம் நடக்குது. ஓப்பன் மிராக்கள் இந்த இடத்துல நடக்குது. இந்த ஓப்பன் மிராக்கள் நடக்கும் போது யார பார்ப்பாங்க? தீவிரவாதக்காரங்க நீ எழுந்து நடன்ட்டார் ஆண்டவர். அப்ப அவங்க ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, இவனை எழுந்து நடன்னு சொன்னது பெரிய காரியம், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னது எது கேட்கிறார் இல்லையா? எது பெருசு? நடன்னா இப்ப கண்ணு முன்னால் நடக்கிறான் பாரு. அதுல இவர் யாருன்னு காமிச்சிட்டாரு. யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி குருடனுக்கு கண் பார்வையை கொடுக்கிறாரு. கண் பார்வையை கொடுத்தா அவன் போய் சொல்றான், இயேசுதான் பார்வை கொடுத்தா, இயேசுதான் பார்வை கொடுத்தாருன்றான். ஏன்னா அது நீங்க கவனமா இருக்கணும். பிசாசும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். ஆனா அங்க ஆண்டவருடைய நாமம் மேம்படாது. அவன் தான் தன்னை பெருசா காமிப்பான். ஆனா உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தர் செய்தாருங்க, இது கர்த்தருக்கு தான் மகிமைன்றான். தனக்கு மகிமை எடுக்க மாட்டான். நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்க, சேர்த்து வச்சு அப்படியே கை நீட்டுங்க எழுதுற மாதிரி எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் முழுக்க கர்த்தர் தான் செஞ்சாதான் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிளைண்ட் கேளுக்கு நாம் கையில் அந்த கண்ணு வச்சு ஜெபம் பண்ண, அதுக்கு கண்ணு திறந்துருச்சு. பிளைண்ட் கேளு, அதுக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. அது போட்டோ எடுத்து போட்டுருவோம், நாங்க வீடியோ எடுத்துருவோம், நாங்க எடுத்து போட்டுடலாம். ஆனா நான் அடுத்த நாள் 200 பேர் வந்து நிற்பான் வாசல்ல. அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குமா? அப்ப அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். இப்ப அதுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணை மூடி என்னோட சேர்ந்து நீங்க உண்மையாக இயேசுவை பார்த்து கேளுங்க. தருவாரு, இந்த வல்லமை உங்களுக்கு தருவாரு. 2 கால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.